தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தூத்துக்குடியில் உள்ள திரேஸ்புரம் பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எடுத்துக் கூறினார். பின்னர் தூத்துக்குடி வடபாகம் நாட்டுப்படகு பொது பஞ்சாயத்து அலுவலகத்தில் காவல்துறை பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அப்பகுதி மக்களின் குறைகளை காவல் கண்காணிப்பாளர் கேட்டறிந்தார். மேலும் காவல்துறை உங்களுக்கு உதவ எந்த நேரத்திலும் தயாராக உள்ளது என்றும் பொதுமக்கள் தங்களது குறைகளை தன்னிடம் நேரடியாக தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளாரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை தடை செய்ய வேண்டும், மின் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், விவசாயத்திற்கான இலவச மின்சாரத்தை நீட்டிக்க வேண்டும், கொரோனா காலம் முடியும் வரை மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், நுண்நிதி கட்டணங்களை முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகியோரது செல்போன் கடையில் வைக்கப்பட்டு இருந்த அவர்களது உருவப்படத்திற்கு சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவர்களது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே இந்திய ஜனநாயக மாணவர் சங்கத்தின் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணம் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், மின்சார திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தை கயிறு கட்டி எடுத்து வினோத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்ட இந்திய ஜனநாயக மாணவர் சங்கத்தினரை செங்கம் காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் கம்பை நல்லூர் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் தனது தந்தையுடன் ஏற்பட்ட தகராறில் தந்தையை கடுமையாக தாக்கிவிட்டு தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து வினோத் கம்பை நல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் தருமபுரி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்ட வினோத் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். வினோத் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிறைத்துறை காவலர்கள் உடனடியாக தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் ரத்னகுமார் தலைமையிலான காவல்துறையினர் குற்றவாளியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 16 மணி நேரத்தில் குற்றவாளியை காவல்துறையினர் மீண்டும் பிடித்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கியில் விவேகானந்தர் நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு 5000 முகக்கவசம் மற்றும் விவேகானந்தர் புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி தி போர்ட் சிட்டி ரோட்டரி கிளப் சார்பில் நடைபெற்றது. அறந்தாங்கி போர்ட் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி டிஎஸ்பி பாலமுருகன் கலந்து கொண்டு இலவச முகக்கவசங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். துணை ஆளுநர் விஜயதுரைராஜ், முன்னாள் தலைவர்கள் கவி கார்த்திக், விஜய் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் எம்எம்சி காலனி பகுதியில் அருந்ததியினர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்த கார் மீது மர்ம நபர்கள் சிலர் கல்வீசி தாக்கிவிட்டு தகராறில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கல்வீசி தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தங்கள் பகுதிக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் மேலப்பாளையம் எம்எம்சி காலிலேருந்து பேசுகிறோம். நைட்டு 9 மணி இருக்கும். 9 மணி வேலை எங்கள் தங்கச்சி பையன் கடை போயிட்டு வந்தான். வச்சிங்களை வச்சு அடிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு வந்து கேட்டதுக்கு அவங்க எல்லோரும் வந்து கல்லுகளை வீசி வண்டியை உடச்சிட்டாங்க, ஓடுகளையும் உடச்சிட்டாங்க, 4-5 பையங்களை மண்டையை உடச்சி விட்டாங்க. நாங்கள் என்னன்னு கேட்டதுக்கு எங்களையும் ஜாதி குறைவாக வச்சு பேசிட்டாங்க. இந்த நாகமால்புரத்துக்காரங்க அவங்க வந்து பக்கத்தில் தெருவில் நாகமால்புரத்தில் இருக்கிறாங்க. எங்கள் தெருவுக்கு பாதுகாப்பு கிடையாது, எங்கள் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. நாங்கள் இந்த தூய்மை பணியாளர் வேலை பார்க்குறோம். நாங்கள் இன்றைக்கி யாருமே வேலைக்கு போகல. இந்த அதிகாரிகள் வந்து எங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்கல. நாங்கள் இதுக்கு மேலே போராடுவோம், இன்னும் போராடுவோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த மலைப்பகுதியில் திடீரென்று அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான சாரல் மழை பொழிந்தது. கொடைக்கானலில் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அவ்வப்போது மழை பொழிந்து வருவதால் தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கொடைக்கானல், கீழ்மலை, மேல்மலை கிராமங்களில் பூண்டு, கேரட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகள் விவசாயம் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது மழை பெய்து வருவது விவசாயத்திற்கு ஏற்றதாக அமைந்துள்ளதாக மலைவாழ் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
கொரோனா நோய் தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் பொதுமக்கள் வேலையின்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இதனால் பொதுமக்களின் நலன் கருதி நிதி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் வங்கிகள் போன்றவை 6 மாத காலத்திற்கு தவணை தொகையை வசூலிக்கக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தியது. ஆனால் அதனை பொருட்படுத்தாத நிதி நிறுவனங்கள் பொதுமக்களை தவணை தொகையை கட்ட சொல்லி வற்புறுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்தும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரியும் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட வாழ்வுரிமை கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் பாரதி ராமச்சந்திரன், மாவட்ட தலைவர் ஷானா உல்லா, மாவட்ட பொருளாளர் முஸ்தாக் அலி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வரும் மக்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தாதகாப்பட்டி, கள்ளக்குறிச்சி, பொன்னம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 56 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பினர். அவர்களை சேலம் அரசு மருத்துவமனை முதல்வர் பாலாஜிநாதன் கைத்தட்டி அவர்களுக்கு ஊட்டச்சத்து மாத்திரைகளை வழங்கி வெளியனுப்பி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிக அளவில் பரவி வருவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளும் காலை 6 மணி முதல் 2 மணி வரை மட்டுமே இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்தார். மேலும் 2 மணிக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் தேவையின்றி சுற்றித் திரிபவர்களுக்கு பெட்ரோல், டீசல் அளிக்கக்கூடாது என்றும் காவல்துறை, அரசு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் முக்கிய தேவைக்கு செல்பவர்களுக்கு மட்டுமே பெட்ரோல், டீசல் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் கீழ்காவட்டாங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பன் என்பவர் விவசாய கூலி தொழிலாளியாக உள்ளார். இவர் தனக்கு சொந்தமான கால்நடைகளுக்கு தீவனம் அறுப்பதற்காக அருகில் உள்ள வயலுக்கு சென்றுள்ளார். அப்போது வயலின் மேலே செல்லக்கூடிய மின்கம்பி எறிந்து கீழே கிடந்துள்ளது. இதனை அறியாத சிலம்பன் மின்கம்பியை மிதித்துள்ளார். இதில் மின்சாரம் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருமானூர் காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கால்நடைகளுக்கு தீவனம் அறுப்பதற்காக சென்ற விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கொரோனா தொற்று தனிப்பிரிவு சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் இதுவரை 67 கொரோனா நோயாளிகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் 12 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பினர். ஏற்கனவே 43 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் தற்போது மேலும் 12 பேரும் குணமடைந்து வீடு திரும்பியது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து பேசிய மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் மருத்துவர் லட்சுமணன், கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு வீடு திரும்புகின்ற அனைவருக்கும் இன்னும் 14 நாட்களுக்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள புனிகேஸ்வரர் கோவிலில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது குப்பைகளை ஓரமாக கொட்டி தீயிட்டு எரித்ததில் அதில் இருந்து கிளம்பிய தீப்பொறி அருகே உள்ள களியப்பெருமாள் என்பவரின் குடிசை வீட்டில் பட்டுள்ளது. இதனால் குடிசை வீடு பற்றி எரிந்தது. இந்த தீ அருகில் உள்ள ஷியாமலாதேவி, ராஜா என்ற இருவரின் வீடுகளில் பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் 3 வீடுகளும் முற்றிலும் எரிந்து நாசமானது. இந்த நிலையில் தீ விபத்தில் உடைமைகளை இழந்த குடும்பத்தினரை மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் மாதனூரில் 2 மாவட்டமான வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் ஆகிய 2 மாவட்டத்திற்கு இடையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் வெளி மாவட்டத்தில் இருந்து இ-பாஸ் இல்லாமல் வந்த வாகனங்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். இந்த நிலையில் சோதனைச் சாவடியில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவனருள், மாவட்ட கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஆய்வு மேற்கொண்டனர். பின் வெளி மாவட்டத்தில் இருந்து வரும் வாகன ஓட்டுநர்களுக்கு நோய் தொற்று இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பள்ளங்கி, மாட்டுப்பட்டி, வில்பட்டி, கோம்பை உள்ளிட்ட மலை கிராமங்களில் முக்கிய தொழிலாக பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் முருங்கை, பீன்ஸ்கள் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது.
கடந்த சில வாரங்களாக பீன்ஸ் செடிகளில் மஞ்சள் நோய் தாக்கப்பட்டு இலைகள் முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறி பீன்ஸ் காய்கள் முதிர்ச்சி அடையாமல் செடிகளிலேயே கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பீன்ஸ் செடிகளை பார்வையிட்டு மஞ்சள் நோய் தாக்காமல் இருக்க மாற்று மருந்தினை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தனிமைப்படுத்தப்பட்ட சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வசித்து வந்த முள்ளுவாடி பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியாக தடுக்கப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் திருமணத்தில் கலந்து கொண்டவர்கள் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என 30 நபர்களை பரிசோதனை செய்து செட்டிக்கரை பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்ட கொரோனா சிகிச்சை வார்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 5ஆம் கட்ட அகழாய்வில் செங்கல் கட்டுமான தொடர்ச்சி கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த அகழாய்வு குழி ஒன்றில் இரும்பு விளை அமைப்பு ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அகழாய்வு குழி மற்றும் அதனை சுற்றியுள்ள குழிகளில் பல்வேறு அளவுகளில் கருங்கலிலான 4 இடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை உருளை வடிவில் அமைந்துள்ளது. அதனின் கீழ்ப்பகுதி தட்டையாக உள்ளன. இவை ஒன்றொன்றும் முறையே 8, 18, 150 மற்றும் 300 எடை கொண்டுள்ளன. கீழடி அகழாய்வு பகுதியானது தொழிற்சாலை என்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தற்போது கண்டறியப்பட்டுள்ள விளை அமைப்பு மற்றும் இக்குழிகளில் கிடைக்கப்பெற்றுள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 முதியவர்களுக்கு கடந்த 20ஆம் தேதியன்று கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களை சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது. ஆனால் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறந்த சேவை இருக்கின்ற காரணத்தினால் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி அழைத்துச் செல்லுமாறும் அங்கு சிகிச்சை பெற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். அதன் பெயரில் 3 நபர்களும் கடந்த 20ஆம் தேதி இரவு புதுக்கோட்டை ராணியர் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி முதல்வர் அழ மீனாட்சி சுந்தரம் பழக்கூடைகள் கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து வழியனுப்பி வைத்தார். நாகை மாவட்டம் சீர்காழி தாலுகா பெருந்தோட்டம் ஊராட்சியில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த நியாய விலைக்கடை மக்களின் கோரிக்கையை ஏற்று மக்களின் நலனிற்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 11 லட்சம் மதிப்பில் புதிய நியாய விலைக்கடை கட்டிடம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சீர்காழி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PV பாரதி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். பின்னர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை பொருட்களை வழங்கினார். பெருந்தோட்டம் ஊராட்சி கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுச் சென்றனர். இதில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள், வட்ட வழங்கல் அலுவலர், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த திருக்கண்டலம் ஊராட்சி பகுதியில் உள்ள கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே தமிழக அரசு 2015ஆம் ஆண்டு 33 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டது. அதே ஆண்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் காரணமாக அந்த தடுப்பணை வடக்கு பகுதியில் முற்றிலும் சேதமடைந்து அடித்துச் செல்லப்பட்டது. இந்த நிலையில் இந்த தடுப்பணை சீரமைப்பு பணிகள் மீண்டும் துவங்கியுள்ளது. இந்த தடுப்பணை சீரமைப்பு பணிக்காக ரூபாய் 18 கோடி ஒதுக்கப்பட்டு ஊரடங்கு காரணத்தினால் குறைந்த ஆட்கள் மூலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து பருவ மழைக்கு முன்பே பணிகளை முடிக்க வேண்டும் என திட்டமிட்டு பணிகளை அதிகாரிகள் வேகப்படுத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மேல்மா கிராமத்தில் ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து அவதிப்படும் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் 105 பேருக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. இதனை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் வழங்கினார். இதில் மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசீலன், செய்யாறு வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர் மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தூத்துக்குடியில் உள்ள திரேஸ்புரம் பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து கொரோனா பாதிக்காமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி எடுத்துக் கூறினார். பின்னர் தூத்துக்குடி வடப்பாக்கம் நாட்டுப்படகு பொது பஞ்சாயத்து அலுவலகத்தில் அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இக்கூட்டத்திற்கு தூத்துக்குடி காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் செல்வன், தூத்துக்குடி நகர காவல் துணை கண்காணிப்பாளர் கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ஆண்ட்ரூ பிரின்சி வாயலா மற்றும் புஷ்ரா சப்னம், நாட்டுப்படகு பொது பஞ்சாயத்து சங்க தலைவர் ராபர்ட், ஊர் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளாரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை தடை செய்ய வேண்டும், மின் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், விவசாயத்திற்கான இலவச மின்சாரத்தை நீட்டிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. முன்னதாக அம்பேத்கர் நிலையில் இருந்து பேருந்து நிறுத்தம் வரை ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்தவாறு முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியுடன் வாலிபர் சங்கத்தினர் முழக்கமிட்டு வந்தனர். இதில் மார்க்சிஸ்ட் வட்டார செயலாளர் சிவராமன், சிஐடியு மாவட்ட செயலாளர் பாரி, வழக்கறிஞர் சுகுமார், பாண்டியன், மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வருவதை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் உறுப்பினர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இதில் காங்கிரஸ் கட்சியினர் தட்டு வண்டியில் 2 சக்கர வாகனங்களை ஏற்றி வைத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மத்திய அரசிற்கு எதிராக நூதன முறையில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மகேந்திரன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் 2 சக்கர வாகனம் ஏற்றி வைக்கப்பட்ட தட்டு வண்டியை சாலையில் ஓட்டி சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி காவல் நிலையத்தில் 2 மாதத்திற்கு முன்பு காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அப்போது காவல் நிலையம் மூடப்பட்டது. பின்னர் அவர் குணமடைந்ததும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் குணமடைந்த காவலருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இந்த நிலையில் மீண்டும் 2வது முறை எழுத்தரான தலைமை காவலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் கிருமி நாசினி தெளித்து காவல் நிலையம் மீண்டும் 2வது முறையாக மூடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு பணிக்காக மாவட்ட காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஓவியப் போட்டி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடைபெற்றது. பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் கொரோனா விழிப்புணர்வு குறித்து தங்களுடைய ஓவியம் மற்றும் கட்டுரைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வாட்ஸ்அப் மற்றும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்தனர். இதில் 8 மாணவ மாணவிகள் இறுதியில் வெற்றி பெற்றவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு நிறைவு பரிசு மற்றும் பரிசு தொகை வழங்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சிவனருள் தலைமையில் நடைபெற்றது. அப்போது வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சிவனருள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் பரிசு தொகை, கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் அமர்ந்து உணவருந்தினார். இதனால் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் பெரும் உற்சாகத்துடன் உணவருந்திவிட்டு மகிழ்ச்சியுடன் சென்றனர்.